மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா தனது வருமானத்தின் முக்கிய ஆதாரங்களாக யூடியூப், டிக்டாக், ஸ்பாட்டிஃபை, ஃபேஸ்புக் மற்றும் ஐடியூன்ஸ் ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் பிரதமர் தனது பெரும்பான்மையான வருமானத்தை டிஜிட்டல் மீடியா மூலம் பெற்றிருப்பது இதுவே முதல் முறை. நேபாள நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாலேந்திர ஷா அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு பிரபலமான ராப் பாடகராகவும் பொறியாளராகவும் இருந்தார். பிரதமர் பதவிக்கு வந்த பிறகும் ஜெய் மகாகாளி என்ற பாடலை வெளியிட்டார். அவருக்கு சமூக வலைதளங்களான யூடியூபில் 12 லட்சம் சந்தாதாரர்களும், ஃபேஸ்புக்கில் 40 லட்சம் பின்தொடர்பவர்களும் உள்ளனர். இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் சுமார் 91 லட்சம் ரூபாய் என்று தேர்தலின் போது தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் பதிவு செய்திருந்தார். ஒரு பிரதமராக அவருக்கு கிடைக்கும் ஆண்டு சம்பளம் சுமார் 7 லட்சம் ரூபாய் மட்டுமே. மேலும் அவரது மனைவி சபிதா காஃப்லே தன்னிடம் சுமார் 2.8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார்.